ஜனாதிபதி செயலகத்தில் இன்று மாலை பதவிப் பிரமாணம் அனுர தரப்பு வெளியிட்ட தகவல். சொந்த தொகுதியில் மக்களால் தூக்கி எறியப்பட்ட ராஜபக்சர்கள். இறுதி முடிவு அறிவிக்கப்படாவிட்டாலும் அடுத்த ஜனாதிபதி அனுரகுமார குவியும் வாழ்த்துக்கள். ரணில் தலைமையில் காலையில் முக்கிய கலந்துரையாடல். தாவ தயாராகும் அரசியல்வாதிகள் முந்திக்கொண்டு அனுரவை வாழ்த்திய தமிழ் எம்பி. ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிவுகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு வருகின்றது. மாவட்ட ரீதியாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் பாரிய வித்தியாசத்தில் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை வகித்து வருகின்றார். இந்த நிலையில் அடுத்த ஜனாதிபதியாக தமது கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. இந்த நிலையில் திட்டமிட்ட வகையில் அனுரகுமார திசாநாயக்க இன்று பிற்பகல் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக அந்த கட்சி அறிவித்துள்ளது. கட்சியின் வெற்றி குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த செயற்குழு உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன இதனை தெரிவித்துள்ளார். காலிமுகத்திடலில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் இடம்பெற உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்வியை ஏற்றுக்கொள்வதாக தேர்தலில் போட்டியில் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதேவேளை சஜித் பிரேமதாசவும் தோல்வி அடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று காலையில் கொழும்பில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளதாக கொழும்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன் பிரகாரம் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகிச் செல்ல முன்பதாக ரணில் விக்ரமசிங்க தலைமையேற்கும் கடைசி கலந்துரையாடலாக இந்த கலந்துரையாடல் அமைந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் அரசியல் மாற்றத்தை சுமூகமான முறையில் கையளிப்பதில் நாட்டம் கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்க இன்று காலை வரையான தேர்தல் முடிவுகளை பொறுத்து ஜனாதிபதி பதவியிலிருந்து பதவி விலகல் செய்துவிட்டு ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்தும் வெளியேறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு முன்னோடியாக தற்போதைக்கு அவர் தனது தனிப்பட்ட பணியாள் தொகுதியினரை கலைக்கும் தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இறுதி முடிவு இன்னும் அறிவிக்கப்படாவிட்டாலும் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கவே தெரிவு செய்யப்படுவார் என்பது தற்பொழுது தெளிவாகியுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் முகப்புத்தகத்தில் பதிவொன்றினை இட்டு இதனை தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இது ஒரு அற்புதமான நேரமாக அமைந்துள்ளது. இது நாட்டின் அரசியலை மாற்றியுள்ளது. ஏகேடியின் வெற்றி தங்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் வாழக்கூடிய ஊழல், குரோதம் மற்றும் ஆதரவற்ற நாட்டிற்காக உண்மையான மாற்றத்தை விரும்பி அவருக்கு வாக்களித்த மில்லியன் கணக்கான மக்களுக்கு நன்றி. புதிய ஜனாதிபதியாக அவர் பதவியேற்று அரசாங்கத்தை அமைத்து பின்னர் நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்தும் போது எதிர்வரும் நாட்கள், வாரங்கள் மற்றும் மாதங்களில் பல சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். அவர் தனது தொழில், வாழ்க்கை மற்றும் அவரது பிரசாரத்தின் போது வெளிப்படுத்திய பொது அறிவு மற்றும் நடைமுறை ஞானம் அவரது ஜனாதிபதி ஆட்சி காலத்தில் நல்ல நிலையில் நிற்கும் என்று நம்புகின்றேன். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையின் ஆபத்துகள் மற்றும் அதன் பரந்த அதிகாரங்களை அவர் பொது நம்பிக்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை ஏகேடி கவனத்தில் கொள்ள வேண்டும். 5 வருடங்களுக்கு முன்னர் கண்கவர் முறையில் தெரிவு செய்யப்பட்ட கோட்டாபய ராஜபக்ஷவின் தலைவிதியிலிருந்து ஏகேடி பாடம் கற்றுக்கொள்வார் என்பதில் சந்தேகமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ஷவின் சொந்த தேர்தல் தொகுதியான பெலியத்தை தேர்தல் தொகுதியில் அவர் படுதோல்வியடைந்துள்ளார். 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷவின் தேர்தல் தொகுதியும் ராஜபக்ஷ குடும்பத்தின் பரம்பரை தொகுதியுமான பெலியவத்தையில் அனுரகுமார திசாநாயக்க பாரிய வெற்றியீட்டியுள்ளார். அவர் 34,320 வாக்குகளை பெற்று 53.43% வெற்றியை பெற்றுக் கொண்டுள்ளார். 2ஆம் இடத்தை பிடித்துள்ள சஜித் பிரேமதாச 16,820 வாக்குகளையும், ரணில் விக்ரமசிங்க 5,460 வாக்குகளுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளார். வெறுமனே 5,385 வாக்குகளுடன் நாமல் தனது சொந்த தேர்தல் தொகுதியில் 4வது இடத்தை பிடித்து படுதோல்வியடைந்துள்ளார்.
ஜனாதிபதி தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுள்ள அனுரகுமார திசாநாயகவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனமத வெறிக்கு இடமளிக்காமல் அபார வெற்றி பெற்றதற்கு அனுரகுமார திசாநாயகவுக்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் ஆலோசனையின் பேரில் மற்றவர்களை நிராகரித்து சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களித்து தேர்தல் வரைபடத்தில் வித்தியாசத்தை காட்டிய வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் அனுரகுமார திசாநாயக்க 50% மேல் அதிகூடிய வாக்குகளை பெற்று வருவதால் இரண்டாம் சுற்றுக்கு செல்லாமல் முதல் சுற்றிலேயே வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் ஜனாதிபதியாக பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயகவிற்கு வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். அலி ஜப்ரி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தலைமை தாங்கும் முயற்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்காக தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் மக்கள் தங்களது தீர்மானத்தை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயகவிற்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை மதிப்பதாக அலி ஜப்ரி குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை வெற்றி கொள்வது மெய்யான சவால் கிடையாது என்பதை வரலாறு எமக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரவிற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா வாழ்த்து தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவிற்கு தீவிரமாக பிரசாரம் செய்த போதிலும் அது பலனளிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார புதிய ஜனாதிபதி என்பது தெளிவாக தென்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். நண்பர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் இன்று நண்பகல் 12 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரா நெலஸ் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருக்கும் காலப்பகுதியில் பயணிப்பதற்கு காவல் நிலையங்களினால் ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரம் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அவசர சேவைகளுக்காக பயணிக்கும் போது உங்களின் உத்தியோகபூர்வ அடையாள அட்டையை ஊரடங்கு உத்தரவு அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும் எனவும் காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு 10 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நண்பகல் 12 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது.